இந்த டப்பாவில் இருக்க ரெசிபி எவ்வளோ வேல்யூ இருக்குன்ட்டு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஹாய், நான் சத்யா. நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டப்பா ரெசிபி பண்ணுறதுக்கு மட்டுமே சாலிடாக 2 மணி நேரம் ஆகுங்க. என்னம்மா இத்தனோட டப்பாவுக்கு 2 மணி நேரம் ஆகுமா நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக இது பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நேரம் டைம் எடுத்து பண்ணுறதுனாலேயே இது என்னோடய ஃபேவரட் ரெசிபின்னே நான் சொல்லுவேன். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுற ஒரு ரெசிபி தான் இது. சுட சுட தோசை, இட்லிக்கெலாம் அல்டிமேட் பக்கா காம்பினேஷன் தான் நான் சொல்லுவேன். இந்த ரெசிபிக்கு நல்லா ஹைப் கொடுக்குறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் ரெசிபிக்காக நான் ஹைப் கொடுக்கல, இதை பண்ணவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். எனக்காக டைம் எடுத்து அவளோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்து எனக்காக எங்கள் அக்கா செஞ்சு எங்கள் அம்மாட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். பட் நானே மறந்துட்டேன். பட் நான் எதிர்பார்க்கல, அக்கா வந்து அம்மாட்ட கொடுத்து விட்டுருந்தா. ஸோ எனக்கு அந்த டப்பாவை பார்க்கும்போது எனக்கு நிஜமாலே அது எவ்வளோ தான் காசு பணம் கொடுத்தாலும் இதுக்கு ஒர்த்து இல்லை இந்த குட்டி டப்பாவுக்கு. ஸோ ஏன்னா எனக்காக அவள் செஞ்சு என்னை ஞாபகம் வச்சு செஞ்சு எனக்காக பண்ணி கொடுத்த ஒரு ரெசிபி இல்லை. யாருக்கு தாங்க இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்காது? உங்களுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த குட்டி டப்பா ரெசிபிக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்கலான்ட்டு.